இப்படிதாம்மா கல்வித்தரம் கல்வியாளர்கள் இன்னைக்கு வந்து நாட்டை மக்களும் வந்து நன்மைக்கு கொண்டு போயிடுவாங்க, மேன்மைப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம ஏமாளித்தனம். படித்தவன் நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்க பாருங்க, படு ஏமாளித்தனம். போடா, நீ படிச்சிருந்தா உன் வீட்டுக்கு உன் குடும்பத்துக்கு போ நாங்கள் எங்களுக்கு பார்த்துக்கிறோன்னு என்னைக்கு நீங்கள் திருப்பி அவனை அடிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எல்லா மக்களும் இப்படி தான் இருக்கணும். ஆமாம், இயற்கை கூட அதுவும் என்ன கேட்டால் இவ்வளவு லேட் பண்ண வேண்டாம்னு நினைப்பேன் நான் உண்மையிலேயே. இதுக்கு பிரபஞ்சத்தில் இவங்களை இப்படி நடமாட விட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும். காலையிலேயே சடப்புடான்னு அடித்து எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு முட்டை முடிஞ்சு போயிடும். இயற்கை ஏன் இன்னும் உங்களுக்கெல்லாம் அனுதாபம் காட்டுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், சிறுக சிறுக அங்கேயும் எங்கேயும் தள்ளுறதுக்கு மொத்தமாக தள்ளி கொண்டு போயிட்டா முடிஞ்சு போச்சுல, தொல்லையே இல்லை யாருக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னல, நான் நெசமாக சொல்கிறேன், இன்னும் ஏற்கனவே இதை பல முறை சொல்லியிருக்கேன். என் பகவான் மாத்திரம் அந்த 2 விஷயத்தை என்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிடலன்னு வச்சுக்க, நானே எல்லாத்தையும் கொண்டுருவேன். ஆமாம், அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் திருப்பி வாங்கிக்கிட்டாரா என்னன்னு எனக்கு இப்போ அப்பப்போ யோசிக்க வேண்டியது. இவ்வளோ மோசமான காலங்கள் வருதுடா, நீ ஏற்கனவே நீ வேற ஒரு வினோதமான ஆளாக இருக்க அப்படின்னு. இயற்கைக்கு மாறுபட்ட விஷயத்தை நீ கையில் எடுத்துட்டீன்னா நமக்கு அந்த அதிகாரமும் கிடையாது இல்லையா. இயற்கைன்னு ஒன்று இருக்கிறது, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம். ஆனால் நம்ம அவசரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துருவேன் நான். உண்மையிலே எனக்கு இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா நெசமாலுமே எனக்கு இப்போ கூட இந்த திங்கக்கிழமை விவகாரத்தை இப்போ அதுக்கு தான் கையில் எடுத்துருக்கேன். தக்குதி ஒன்றாவது என் கையில் கொடுறா கரண்ட்டு போயிலன்னு சொல்லி. ஆமாம், கொஞ்சம் விளையாடணும்னு தான் உண்மையிலே இப்போ இந்த திங்கக்கிழமை அதுக்கு தான் எடுத்திருக்கேன். என்னால் தாங்க முடியலம்மா, இவங்க போடுற ஆட்டம், இவங்க பண்ணுற சீரழிவு. என்னம்மா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் போதைப் பொருள்களை கொடுத்து அவங்க படிப்பில் கவனம் வைக்காமல் அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அவங்க 10th படிக்கிறவன் கூலிப்படையில் போகிறான். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள அந்த பசங்களை சீரழித்து வச்சுருக்குறாங்க. நாடு நல்லா இருக்கணும்னு தானே இறைவன் நினைப்பான், பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் செழிச்சு இருக்கணும்னு தானே வந்து அவன் ஆசைப்படுறான். ஆனால் இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒன்று அவங்க சொன்ன மாதிரி நம்ம 10 பேர் என்னை கேட்டால் ஒரு 1000 பேர்த்த குளோஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம மறைஞ்சு போயிடணும். இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. நானும் உங்களை மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, என் பிரச்சனை இல்லைல்ல. பொழைச்சம்மா கஞ்சி குடிச்சம்மா, இல்லைன்னா நாங்கள் உங்களை மாதிரி புலம்பிகிட்டே தெரிஞ்சிடலாம். இந்த எல்லா கழுதையும் கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ வில்லங்கமே இருக்கு. எப்படி இதை ஏன்டா போய் கற்றுக்கிட்டோம்னு இப்போ தோணுது. ஒவ்வொரு நாளும் அப்படி வேதனைப்பட வேண்டியது. சரி, வர்றவங்க 10 பேராவது நம்ம சொல்கிறத திருந்தி இவங்க 10 பேருக்கு ஏதாவது திருந்ததுக்கு உண்டான பறைசாட்டுதல் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் சீர்திருத்தம்னு இருந்துக்கிட்டு இருந்தால் தானே அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லைன்னா கூட சரி நம்ம கொஞ்சம் காலம் பயணம் பண்ணலாம்னு இருக்கும். எதுவுமே இல்லைன்னா பயணம் பண்ணி தான் என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தெரியவா? என்னம்மா பழனிம்மா சிரிக்கிற? நான் உண்மையாக தாம்மா சொல்கிறேன். ஆமாம், காலம் போகிற போக்கு பார்த்தா என்ன மாதிரி பரதேசிகளாக ரொம்ப நாளெல்லாம் நடமாட மாட்டோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சகிச்சு போகக்கூடிய தன்மை வராது. எவ்வளவுதான் சகிச்சு போக முடியும்? நீ நோயில் கஷ்டப்படுற ரைட்டு இல்லையா, ஏதோ பொருளாதாரம் கம்மியாக இருக்குது கஷ்டப்படுற ரைட்டு, போதுமான உழைப்புகள் இருக்குது சாப்பிட்டுக்குருவான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒட்டுமொத்தமாக எல்லா கலாச்சாரமும் வந்து சீரழிவுலேயே இருந்தா குழந்தை பிறந்ததுலேருந்து
அது மண்ணுக்குள்ளே வருது வரைக்கும் ஏதாவது நல்ல பழக்கங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது. அவங்க என்ன மாதிரி முன்னாடி முக்குனா புல்ல இப்போ அறுத்தா தான் புல்லங்கிறது மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அங்கேருந்தே உன் செலவு ஆரம்பிச்சிருது. உன்னுடைய நெருக்கடி ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து நீ என்ன கேட்டால் இந்த உண்மையாக கலந்த கல்யாணம் பண்ணுறவங்களாம் புள்ள வரமே கேட்காதீங்கன்னு சொல்லுவேன் நான். பிள்ளையெல்லாம் கேட்காதீங்க, பேசாமல் 2 பேரும் உனக்கு நீ புள்ள எனக்கு நான் புள்ளன்ட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன் நான்லாம். உண்மை என்ன லாபம்? ஒரு கரு ஜனனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஆனை 30 நாள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, சும்மாவே இருக்க மாட்டேக்காங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க, கர்ப்பிணி இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், அதைச்சா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் அவனால் படைக்கப்படுறது, அவனால் உருவாக்கப்படுறது. இவங்க என்ன அதுக்கு ஒரு இதை கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க அதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து போய் ஆஸ்பத்திரி செக்கப், அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஆமாம், அதுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்திரை, இதை சாப்பிட்டா தான் உன் குழந்தை என்ன அது எப்படி அறிவியாக இருக்குமா தன்மையாக இருக்குமாங்கிறது. அவளை ஒன்றும் செய்ய விடாமல் இருக்க வச்சு கடைசியாக எப்படி மாதம் ஒரு 1000 கணக்கு பார்த்தா 10 மாதத்துக்கும் அது அப்படி ஒரு 1 லட்ச ரூபா வசூல் பண்ணிடுவாங்க.